தென் தமிழகம் அப்படிங்கிறது பிரதீப் அரசியல் கட்சிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி. எந்த கட்சி ஆளுங்கட்சி ஆகுது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல சவுத்தோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. திமுக நிச்சயமா திமுகவுக்கு சவாலா இருக்கும். கடந்த முறை அவ்வளவு சவால் இல்லை. காரணம் ஓபிஎஸ்சி பொறுத்தவரை கதை முடிஞ்சிருச்சுங்கிறாரு. டிடிவி தினகரனை பொறுத்தவரை காலம் பதில் சொல்லும் தான் சொல்றாரு. கொடூரமான பார்வையா தான் ஓபிஎஸ் மீது பாக்குறாங்க. டிடிவி மேல கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் வந்திருக்கு. இந்த சாஃப்ட் கார்னர் எதனால அப்படின்னா கிட்டத்தட்ட 13 பேர் துப்பாக்கி சூடால துள்ள துடிக்க கொல்லப்படுறாங்க. அங்க போய் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டிடுறாங்கல்ல, இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? அந்த தைரியம் எப்படி வருது? அப்ப சவுத்துல சொல்றது சவுத்துல ஏடிஎம்கே அலைன்ஸ் ஸ்ட்ராங்கா ஜெயிக்கணும் அப்படின்னா பாஜக எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அதை விட முக்கியங்கிறேன் நான் காங்கிரஸ். ஏன் இந்த அலைன்ஸ் விட மாட்டாரு ஸ்டாலின்? விஜய் போன்றவர்கள் வரலாம், இந்த தேர்தலில் சாத்தியம் இல்லை. அதிமுக என்கிற ஒரு இயக்கத்தை அழிச்சிட்டு தான் விஜய் வர முடியும். ஒரு எதிரி தான் இருக்க முடியும் ஒரு கட்சி. ஒரு செய்தியாளனா நான் உள்ள போறதே இவ்வளவு சவாலா இருக்கு. விஜய் சாதாரணமா ஒரு டீ கடை மாஸ்டரோட பைக்ல பின்னாடி உட்கார்ந்து ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடுல இருந்த ஸ்லோனின் வீட்டுக்கு போயிட்டாரு. அனிதா நீட் மரணத்துக்கு போனதா இருக்கலாம். இது எல்லாமே விஜய் செய்யறாரு. கீழே என்ன செய்யறாங்க? தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி 4 கேஸ் 5 கேஸ் லோட இறக்கிறது, இது எல்லாமே விஜய் களத்துக்கு தெரியாது. திமுக அதிமுக அசுர பாய்ச்சல் நிகழ்த்துவாங்க. இதுதான் நாங்க கிரவுண்ட் லெவல்ல ஸ்ட்ராங்கா இருந்து படுக்க வைக்கிறது. டிடிவி தினகரன் மட்டும் உள்ள வந்துட்டாருன்னா மொத்த கணக்கு மாறிடும். உங்களுக்கு சவுத்துக்கு அந்த பலம் வந்துடும். இன்கேஸ் ஓபிஎஸ் வராரு, டிடிவியோட அவரு வராரு, டிடிவி ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா பலம் திமுகவுக்கு கடுமையான ரிஸ்கா மாறும். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு எலெக்ஷனுக்கு இன்னும் 8 மாதம் இருக்கக்கூடிய நிலையில எல்லா கட்சிகளும் போட்டி போட்டு கிரவுண்டில் போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம சவுத்தை மையப்படுத்தி பேசலாம். சவுத்தில் மொத்தம் 58 தொகுதிகள் இருக்கு. அந்த 58 தொகுதிகளில் இப்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி எந்த கட்சியோட கை ஓங்கி இருக்கு, அதிமுக பாஜக அலைன்ஸ் எப்படி அங்கே ஒர்க் ஆக போகுது, விஜய் எது மாதிரியான ரோல் பிளே பண்ண போறாரு, நாம் தமிழருக்கு அங்கே செல்வாக்கு எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு அலசலா பேசலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் தென் தமிழகத்தை பத்தி ஒரு சின்னதா ஒரு அறிமுகம் கொடுங்க. நிச்சயமா தென் தமிழகம் அப்படிங்கிறது பிரதீப் அரசியல் கட்சிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாமிர பரணி பாயக்கூடிய தரணி அப்படின்னு சொல்லக்கூடிய திருநெல்வேலியா இருக்கலாம், வைகை ஆறு பாய்ந்தோடக்கூடிய மதுரையா இருக்கலாம், எல்லாமே முக்கியமான நகரங்கள். இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா சவுத்துலேயே உங்களுக்கு விமான நிலையங்களை பொறுத்தவரை தூத்துக்குடி விமான நிலையமா இருக்கலாம், மதுரை விமான நிலையமா இருக்கலாம். ஸோ அரசியல் ரீதியா எந்த கட்சி மாநாடு போட்டாலும் திருநெல்வேலி மதுரை இது ரெண்டும் ரொம்ப முக்கியமாக நடக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. கடந்த காலத்துல திமுக இளைஞரணி மாநாடு கூட ஆரம்ப காலத்துல திருநெல்வேலியில தான் போட்டாங்க. இப்போ கூட திமுக பொதுக்குழு கூட்டத்தை மதுரையில போட்டிருந்தாங்க. இன்னொன்று எஸ்டிபிஐ கட்சி கூட ஒரு மாநாடை மதுரையில் நடத்துறாங்க. அதுல கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிட்டு அதில் தான் நான் பாஜகவோட ஒரு நாள் சேர மாட்டேன்னார். அதனால தான் அந்த மாநாடை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி மதுரை அப்படிங்கிறது ஒரு அரசியல் ரீதியா ஒரு மையப்படுத்தின பகுதி தான் தென் மாவட்டங்கள். இன்னொன்று அந்த மக்கள் கொஞ்சம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருப்பாங்க. எந்த ஒரு கட்சியோட இருந்தாலும் அந்த கட்சியில ரொம்பவே ஒரு அட்டாச்மெண்ட் மற்ற பகுதி பிராந்திய மக்களை நான் குறைத்து மதிப்பிடல. அவங்கள விட இவர்களுடைய அந்த உணர்வு ரீதியா ஒரு நல்ல ஒரு நெருங்கின நட்புல இருப்பாங்க, தொடர்புல இருப்பாங்க. அது மாதிரி கட்சி விசுவாசத்திலையும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. விசுவாசத்துக்கு பெயர் போன பலரும் இருக்காங்க. அது மாதிரி நீங்க பார்க்கலாம். அப்படி அந்த அளவுக்கான ஒரு மண் தான் அந்த நெல்லை மதுரை மாதிரியான தென் மாவட்டங்கள். இன்னொன்று எந்த கட்சி ஆளுங்கட்சி ஆகுது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல சவுத்தோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. ஒரு சாதாரணமாக எப்படின்னா ஒரு சினிமா கூட வெற்றி பெறணும்னா அந்த படம் தென் மாவட்டங்களில் ஓடிருச்சுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஓடிடும்னு சொல்லி ஒரு லாஜிக் பேசுவாங்க. நீங்க விநியோகஸ்தர்கள்ட்ட பேசினா தெரியும். அதே மாதிரி தான் அரசியல் கணக்கும். என்னன்னா நீங்க தென் மாவட்டத்தில் ஒரு கட்சியா மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, ஒரு வகையா அது செட் ஆயிருச்சுன்னா அதனுடைய தாக்கம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அளவுலையும் இருக்கும் அப்படிங்கிறதா நமக்கு கடந்த கால. அதனாலதான் எந்த மாநாடு போட்டாலும் அந்த திருச்சி சென்டரை மையப்படுத்துறாங்க, இல்ல மதுரை அப்படின்றத பேஸ் பண்ணி அந்த கால்குலேஷன் அப்படிதான் ஒர்க் ஆகுது. நிச்சயமா அதனுடைய அடிப்படையில தான் ஒர்க் ஆகுது. ஏன்னா மதுரை அப்படிங்கிறது உங்களுக்கு அரசியல்ல அப்படி ஒரு மாதிரி அனல் கக்கக்கூடிய ஒரு பகுதி. நீங்க இன்னும் பார்க்கலாம், கலைஞர் அவர்களுடைய மகன் மு.க. அழகிரி தேர்ந்தெடுத்த ஊரே மதுரை தானே. அவர் எந்த ஊர்ல போய் இருந்திருக்கலாம்ல. அவர் சென்னையை விட்டு நகர்கிற பொழுது அவர் தேர்ந்தெடுத்த இடமே உங்களுக்கு மதுரை தான். இன்னைக்கும் சட்டமன்றத்தை வழிநடத்தக்கூடிய அப்பாவும் திருநெல்வேலிக்காரர் தான். இப்படி நம்ம நிறைய உதாரணம் சொல்லலாம். திமுகலையும் சொல்லலாம், அண்ணா திமுகலையும் சொல்லலாம். அப்ப அந்த மதுரை அந்த நெல்லை மண் அப்படின்னு சொல்றது அரசியல் ரீதியா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மண் தான் தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை.
இப்போ நம்ம ஒவ்வொரு கட்சியா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் திமுக 2021 டேட்டா என்ன சொல்லுது? இப்போ 2026க்கு திமுகவோட கூட்டணிக்கு இந்த தென் தமிழகம் சவாலா இருக்குமா இல்ல சாதகமா இருக்குமா? இல்லை, நிச்சயமா திமுகவுக்கு சவாலா இருக்கும். கடந்த முறை அவ்வளவு சவால் இல்லை. காரணம், முதல்ல நீங்க கேட்டீங்க, அருமையான ஒரு தகவல் கேட்டீங்க பிரதீப். அதாவது அவர் 58 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. எங்க தென் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 58 சட்டமன்ற தொகுதி, கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சு அந்த 58 தொகுதிகளில் 18 தொகுதிகள் தான் அதிமுக ஜெயிச்சாங்க. 40 தொகுதிகளை திமுக எடுத்திருந்தாங்க. ஆனா இந்த முறை அப்படியான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கலாம் திமுகவுக்கு. அது ஏன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடந்த தேர்தலை நீங்க முடிவுகளை ஒப்பிட்டு போவோம். நம்ம வந்து யூகத்தை சொல்லல, தேர்தல் முடிவுகளை சொல்றேன், டேட்டா ரிசல்ட்டை சொல்றேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 21 தொகுதிகளில் அதிமுக தோல்வியடைகிறதுக்கு அமமுக காரணமா இருந்துச்சு. ரொம்ப குறிப்பா டிடிவி தினகரன் காரணமா இருந்தார். அவரே கோவில்பட்டியை தேர்ந்தெடுத்தார். அவர் நின்னதே தென் மாவட்டங்களில் மிக முக்கியமா கோவில்பட்டி, கடம்பூர் ராஜுவை எதிர்த்து நின்னார். 21 தொகுதிகளில் அதிமுக தோல்விக்கு அது காரணமா அமைச்சு. நீங்க ஒருவேளை இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன், அந்த 21 தொகுதிகளும் அதிமுக ஜெயிச்சிருந்துச்சுன்னா, டிடிவி உள்ளேயே இருந்து ஜெயிச்சிருந்துச்சுன்னா 75 தொகுதிகள் எடுத்த அதிமுக கூட்டணி 96 தொகுதிகளுக்கு வந்திருக்கும், நெருங்கியிருப்பாங்க. அது உங்களுக்கு வந்து ஏற்கனவே கடந்த 2011க்கு முன்பாக 2006 to 2011 ஒரு மைனாரிட்டியா ஆட்சி அமைத்த திமுக எடுத்த எண்ணிக்கை அது. அந்த அளவுக்கான அதுக்குள்ள வந்து ஒரு நுட்பமான அரசியல் நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த 21 தொகுதிகளில் தென் மாவட்டங்களே 10 தொகுதிகள் வருது. வெறும் 500 ஓட்டுல 1000 ஓட்டுல தோல்வியடைந்த தொகுதிகள்லாம் இருக்கு. இந்த முறை டிடிவி தினகரன் வந்து நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை உறுதிப்படுத்தினாலும் படுத்தாட்டாலும் அவர் ஏன் உறுதிப்படுத்தாம இப்போ இழுத்தடிச்சிட்டு இருக்காரு. ஓபிஎஸ்சி பொறுத்தவரை கதை முடிஞ்சிருச்சுங்கிறாரு. டிடிவி தினகரனை பொறுத்தவரை காலம் பதில் சொல்லும் தான் சொல்றாரு. ஸோ இப்போ டிடிவி தினகரன் அங்கே சேஃபாக தான் இருக்காரு. ஸோ ஓபிஎஸ் பார்க்குற பார்வைக்கு அவர் இன்னும் அதே கொடூரமான பார்வையை தான் ஓபிஎஸ் மீது பார்க்குறாரு. ஆமாம், டிடிவி மேலே கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் வந்திருக்கு ஓபிஎஸ்க்கு. அந்த சாஃப்ட் கார்னர் எதனால அப்படின்னா, டிடிவி தினகரன் அதிமுகவை மீட்போன்னு போராடலை, அவர் தனி கட்சி ஆரம்பித்து விட்டார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார். அவர் ஒரு இயக்கமாக ஒரு கட்சியாக வந்து கூட்டணிக்குள்ள இணைய போறாரு. ஆனா ஓபிஎஸ் கதை அப்படி இல்லை. இன்னமும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு வச்சிருக்காரு. அப்ப அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு வைத்திருக்கக்கூடியவரை தேர்தல் ஆணையத்துல வழக்கு இருக்கு, நிலுவையில் இருக்கு. ஸோ இதையெல்லாம் இபிஎஸ் சிந்திக்கிறார். டிடிவி தினகரன் மாற்று கட்சி. அப்ப அவர் அமமுக ஒரே திராவிட சித்தாந்தமா இருக்கலாம், 2 பேருக்கும் ஒரே ஓட் பேங்க் தான், 2 பேருக்கும் ஒரே சித்தாந்தம் தான், ஒரே கொள்கை தான். பட் அதை தாண்டி 2 பேருக்கும் திமுக எதிர்ப்பு, அதை தாண்டி அவர் தனி கட்சி ஒரு தனி கட்சிங்கிற புள்ளிக்கு வந்துட்டார் இபிஎஸ். ஆனா ஓபிஎஸ் விஷயத்துல அது இல்லை. ஆனா திமுகவுக்கு இதுல மிகப்பெரிய பலம் அல்லது பலவீனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு நல்ல விஷயம் ஒரு கெட்ட விஷயம் எதை முதல்ல சொல்லணும் ஒரு விளம்பரம் வரும் டிவியில, அது மாதிரி திமுக இதுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் இருக்கு, ஒரு கெட்ட விஷயம் இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது நீங்க மற்ற பிரதேசங்கள்ல ஜெல்லாகாம இருந்திருக்கலாம், ஒரு வட மாவட்டங்கள சென்னை மாதிரியான பிராந்தியங்கள்ல. பட் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை அது ஏற்கனவே ஒர்க் அவுட் ஆன ஒரு அலைன்ஸ் தான் நம்ம பார்த்த வர. அதுக்கு ஒரு புள்ளி வர சொல்கிறேன். 2024 பாராளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழக்குது, திருநெல்வேலியில் அதிமுக டெபாசிட் இழக்குது. இந்த மாதிரியான ரிசல்ட்டை பார்த்தோம். ஆனால் இங்கெல்லாம் பிஜேபி எவ்வளோ ஓட்டு எடுத்தாங்க. அப்போ அது ரெண்டும் ஒரு கூட்டணியாக சேர்கிற பொழுது அது ஒரு வலுவான கூட்டணியாக தான் அது இருக்கும் தென் மாவட்டங்களில், ரொம்ப குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாதிரியான மாவட்டங்களில். ஏன்னா பிஜேபியுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். எங்கெல்லாம் ஒரு மத ரீதியான ஒரு கருத்து மோதல் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் அவங்க வளர்ந்துருக்காங்க. உதாரணம் கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவத்துக்கு பின்பு வளர்ந்தது தெரியும். கன்னியாகுமரியில 1982களுக்கு பிற்பாடு நடந்த மண்டைக்காடு கலவரம், அந்த மண்டைக்காடு கலவரத்துக்கு பின்னாடி தான் அங்கே ஒரு இந்துத்துவ எழுச்சி அப்படிங்கிற பேரில் பாஜக வளர்றாங்க. அப்போ இந்த மாவட்டங்கள்லாம் சிறுபான்மையினர் கணிசமாக இருக்காங்க. கன்னியாகுமரியாக இருக்கலாம், திருநெல்வேலியாக இருக்கலாம், தூத்துக்குடியாக இருக்கலாம். ஸோ இந்த பகுதிகளில் பாஜக இயல்பாகவே வளர்ந்துருக்கு. ஏன்னா ஒரு கிறிஸ்தவர்கள் ஒரு இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கக்கூடிய பகுதினால இவர்கள் பண்ணக்கூடிய இந்து பாலிடிக்ஸை அந்த மாவட்ட மக்கள் விரும்புகிறாங்க. அது வந்து அபாயம் இல்லையா என்பது ஒரு இதழியலாளனா எனக்கு அதில் மாற்றுக்கிறது இருக்கலாம். ஒரு ஜேர்னலிஸ்டா ஜாதியின் பேர்ல ஓட்டு வாங்குறதோ மதத்தின் பேர்ல ஓட்டு வாங்குறதோ ஒரு சரியான அணுகுமுறை. ஒரு ஓட் பேங்க் இருக்கு, ஓட் பேங்க் உருவாயிருக்கு. அது வந்து முன்னாடி கன்னியாகுமரியில மட்டும்தான் இருந்துச்சு நம்ம தென் மாவட்டங்கள்ல. பட் அதனுடைய வீச்சு இப்போ திருநெல்வேலியில் பார்க்க முடியுது, தூத்துக்குடியில் பார்க்க முடியுது. நீங்கள் இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன், ஸ்டெர்லைட் போன்ற ஒரு கொடூர சம்பவத்தை அரங்கேற்றோம். கிட்டத்தட்ட 13 பேர் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடால துடிக்க கொல்லப்படுறாங்க. ஒரு ஜேர்னலிஸ்டாக ரொம்ப கோபத்தோட கனலோட நம்மலாம் பார்த்தோம் அந்த பார்வையை. அங்கே போய் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டிடுறாங்கல்ல, அந்த தைரியம் எப்படி வருது? அப்ப சவுத்துல அது ஒர்க் அவுட் ஆகுது இல்ல, பிஜேபி பாலிடிக்ஸ் எடுபடுது இல்ல. அவங்க கனிமொழி எதிர்த்து போட்டி போடுறாங்கல்ல, எவ்வளவு பெரிய ஆளுமையா நம்ம கனிமொழியை பாக்குறாங்க. அந்த கனிமொழியை எதிர்த்து தமிழிசை சவுந்தரராஜன் போட்டி போடுறாங்கல்ல, அவர்களும் குறிப்பிட்ட ஓட்டு எடுக்கிறாங்கல்ல. அப்ப நம்ம சவுத்துல பாஜக என்கிற அந்த விதை வந்து தூவப்பட்டுட்டே வருது. அது எப்படி தூவப்படுதுன்னா அதுலதான் ஒரு நல்ல விஷயம் இருக்கு, ஒரு கெட்ட விஷயம் இருக்குன்னு.
அதிமுகவை விழுங்கி தான் பாஜக வளருது. ஓகே. எந்த இடத்துல திமுகவை சேதாரப்படுத்தலை. ஆனால் திமுகவுக்கு ஒரு கெட்ட விஷயம் இருக்குன்னு, அது என்னன்னா அதிமுகவும் பாஜகவும் கைகோர்க்கிற பொழுது திமுகவினுடைய அந்த கணக்கையே அது மாற்றி அமைக்குது. ஓகே. ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2016 சட்டமன்ற தேர்தல் எங்கள் குமரி மாவட்டம், ஒரு உதாரணத்துக்கு குமரி மாவட்டத்தில் ஏன்னா நம்ம தென் மாவட்டம் பேசுகிறனால அந்த குமரி மாவட்டத்தில் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அந்த தேர்தலில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தனித்து தேர்தலை சந்திச்சாங்க. அவங்களே இரட்டை இலை சின்னத்தில் அவ்வளோ தொகுதிகளுக்கு 232 தொகுதிக்கு தேர்தல் நடந்துச்சு. 2 தொகுதி பணப்பட்டுவாடா உள்ளிட்ட காரணங்களால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த 232 தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிருந்தாங்க. அந்த மொத்தமாக அவங்க வந்து ஒரு 5 ஆண்டு ஆட்சி செய்தவங்க மீண்டும் ஆட்சிக்கே வந்துட்டாங்க. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 தொகுதியும் திமுக தான் ஜெயிச்சிச்சு. காரணம் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக தேர்தலை சந்திச்சாங்க. அதே 2021 அதிமுகவும் பாஜகவும் கைகோர்த்து தேர்தலை சந்திக்கிறாங்க. 2 தொகுதிகள் அதிமுக 10 வருஷம் ஆட்சியில் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும் வந்துருச்சு. இன்னொன்று ஜெயலலிதா இல்லாமல், ஜெயலலிதா இருக்கிற பொழுது தோத்த கொடுத்த தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவை விட உயர்ந்தவரா என்கிற ஒரு கேள்வியை இது விதைக்குது இல்ல. அப்ப அங்க என்ன உதவி இருக்கு, என்ன கெமிஸ்ட்ரி உதவி? அதான் பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் உதவி இருக்கு. 2016 தனித்து நிக்கிறாங்க. தனித்து நிற்கிற பொழுது அது திமுகவுக்கு ஃபேவர் ஆயிருது. அதே 2021 2 பேரும் கைகோர்க்கிறப்ப, ஏடிஎம்கே பிஜேபி கைகோர்க்கிறப்ப நாகர்கோவில் தொகுதி திமுக சீனியர் கிட்டத்தட்ட 33 வயதுல அமைச்சரானவர். நம்மளாம் இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த வயசுல அவர் அமைச்சரா சுழல் விளக்க வண்டியில போனவர் சுரேஷ் ராஜன். அவர் தோல்வி அடைகிறார். எம்ஆர் காந்தி என்கிற ஒரு காலில் செருப்பு கூட போடாம நடக்கக்கூடியவர், காலில் செருப்பு போட மாட்டார். அவர் கேட்டா பூமி தாய்க்கு பாரமா இருக்கக்கூடாதுன்னு செருப்பு போட மாட்டார். அவர் ஏன் நடக்கிறாருன்னு அப்ப நமக்கு தெரியல. ஆனா பூமி தாய்க்கு பாரமா இருக்கக்கூடாதுன்னு காலில் செருப்பு போட மாட்டார். வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியோட. எனக்கு தெரிந்து அவர் வந்து ஒரு சாதாரணமா ஒரு இந்துத்துவ பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவர், ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர். நாகர்கோவிலில் எந்த ஹோட்டலில் சாப்பிட்டாலும் அவருக்கு சாப்பாடு ஃப்ரீ, எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்கல, ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்றாரு. எந்த உணவகத்திலையும் போய் அவர் சாப்பிட்டுக்கலாம். ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்திலிருந்து அவர் ரொம்ப காலமாக இயக்க பணி செய்கிறாருன்னு சொல்லி அவங்களே முடிவு எடுத்திருக்காங்க. எந்த மெடிக்கல்லையும் போய் அவருக்கு சுகர் மாத்திரை ப்ரெஷர் மாத்திரை ஃப்ரீ. அப்படி ஊரில் வந்து ஒரு ஊருக்கு சேர்ந்து ஒரு பிள்ளையை வளர்த்த மாதிரி ஒரு நபர், ஊரே சேர்ந்து ஒருத்தரை வளர்த்த மாதிரி அவரை நிறுத்துறாங்க. அவரை நிறுத்துகிற பொழுது இந்த ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆகுது. சுரேஷ் ராஜன் 33 வயசுல அமைச்சரானவர், 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தார், 21 ஆண்டுகள் மாவட்ட செயலராக இருந்தவர் குமரி மாவட்டத்தில். அவரை மீறி ஜெயிக்கிறார். அந்த கெமிஸ்ட்ரி வந்து அவர் மேல உள்ள அனுதாபம் அல்ல. எல்லாரும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா எம்ஆர் காந்தி அனுதாபத்தால ஜெயித்தார், அனுதாபம் இல்லை. ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் கிரவுண்ட்ல ஜெல்லா இருக்கு குமரி மாவட்டம் மாதிரியான மாவட்டங்கள், குமரி திருநெல்வேலி வர மாவட்டங்கள். ஸோ இப்போ வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் உருவாகி இருக்கிறது டிஎம்கேக்கு ஒரு வகையில் அட்வான்டேஜ், இன்னொரு வகையில் டிஸ்அட்வான்டேஜாகவும் மாறுது. நிச்சயமா மாறுது. இன்னொன்று ஓபிஎஸ் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி டீல் செய்ய போறாரு, ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்கு. இப்போ நம்ம அதிமுக அந்த செக்மெண்ட்ல வந்துருவோம். இப்போ திமுகக்கு இப்போ இது ஒரு பிளஸ் அண்ட் மைனஸ் நம்ம பேசணும். சேம் டைம் உட்கட்சி மோதல் அப்படின்றது சவுத்தில் எப்படி இருக்கு திமுக? இல்ல திமுக உட்கட்சி மோதல் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கு. இங்கதான் அங்கதான் இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கு. உதாரணமாக குமரி மாவட்டம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் சவுத்துன்னு கேட்கறதுனால ஒரு குமரி மாவட்டத்தில் நம்ம ஏற்கனவே மதுரை அரசியல் பிரதீப்ட நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம பேசணும். அங்கே உள்கட்சி அரசியல் இருக்குங்கிறத உங்கள் சேனல்லேயே நம்ம ஒரு நேர்காணலில் சொன்னோம். குமரி மாவட்டத்தில் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களுக்கும் கிழக்கு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளக்கூடிய மேயர் மகேஷுக்கும் செட் ஆகாது. 2 பேருக்கும் சுரேஷ் ராஜனுக்கு செட் ஆகாது. இப்படி மாற்றி பயங்கர பாலிடிக்ஸ். கனிமொழி அவர்கள் அங்கே பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. கனிமொழி அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சமரசம் பேசி எல்லாரையும் செட்டில் பண்ணவும் செஞ்சுட்டாங்க. கனிமொழி அவர்கள் வருகிற பொழுதும் ஊடகத்தினர் முன்னாடியும் மட்டும் எல்லாரும் சிரிச்சுட்டு இப்படி ஒன்றா நின்று அரசின் நலத்திட்டங்களை துவங்கி வைக்கும்போது போஸ்ட் கொடுப்பாங்க. வெளியில் தள்ளி போனோன்னா அவனுக்கு சீட்டு கிடைச்சா ஜெயிச்சிட. இந்த உள்கட்சி யுத்தத்தை திமுக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எதிர்கொள்ளுது. ஓகே, தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் எதிர்கொள்ளுது. அது வந்து மிகப்பெரிய சிக்கலை அவங்களுக்கு கொடுக்கும். இன்னொன்று என்னென்னா, ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்கல்ல, இப்போ மாவட்ட நிர்வாகிகள் இருக்கிறவங்க, மாவட்ட செயலர் இருக்காங்க, இவர்கள் வாழ்ந்திருக்காங்க இந்த ஆட்சியில். கீழே கிரவுண்ட்ல தொண்டர்கள் மத்தியில கடுமையான அதிருப்தி நிலவுது. அந்த தொண்டர்கள் முதல்ல இந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் தொண்டர்களுக்குமே பெரிய இடைவெளி உருவாயிருச்சு. ஸோ இது பல மாவட்டங்கள்ல இருக்கு. நீங்க களத்துல இறங்கி பார்த்தா தொண்டர்கள்ட்ட பேசினா தெரியும், மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்கு. அதெல்லாம் திமுகவுக்கு பெரிய சவாலாமே. இது இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் ஃபேஸ்புக்கில் பார்க்க முடியுது, இல்லை ஒரு சில பைட்ஸ்லாம் சவுத்துல இருந்து வரதை பார்க்குறப்ப இந்த நாயுடு சமூக வாக்குகள் வந்து கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கு. குறிப்பாக அந்த காமராஜர் விஷயம் திருச்சி சிவா பேசினதுக்கு அப்புறம் ஒரு அதிருப்திகள் இருக்குன்றாங்க. அது எந்த அளவுக்கு? நிச்சயமா குறிப்பாக நாடார் சமூக வாக்குகள் வந்து கடுமையான அதிருப்தியில இருக்காங்க. அது ரொம்ப குறிப்பா என்னன்னா, கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் வந்து அவர் ஏசியில இல்லாம தூங்க மாட்டாரு, ஏசியை வந்து கலைஞர் வச்சு தந்தாரு. இதை இப்ப பேச வேண்டிய அவசியம் என்ன? அந்த ஒரு பெருந்தலைவர், ஒரு கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஏசியே கேட்டிருந்தாலுமே கூட, நான் கேட்டாருன்னு சொல்லல,
கேட்டிருந்தாலுமே கூட அதை போய் பொது வெளியில் நம்ம எவ்வளவு கோடிகள் அரசியல் வைத்து இன்னைக்கு சம்பாதிக்கிறவர்களா மனிதர்களாக அரசியல் களம் மாறி இருக்கு. அப்போ காமராஜர் என்பவர் ஒரு மதிய உணவு திட்டம் தந்தவர், ஒரு மிகப்பெரிய இன்னைக்கெல்லாம் சத்துணவு திட்டமாக அது புதுப்பாய்ச்சல் நிகழ்த்தி இன்னைக்கு 3 முட்டை 4 முட்டை பள்ளிக்கூடத்தில் மார்க்கில் ஆசிரியர் போடுற முட்டையோட இன்னைக்கு கூட முட்டை கவர்மெண்ட் போடுதுங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்போ பல புரட்சிகளை ஏற்படுத்துகிறோம். அவர் காலத்தில் தான் அப்போ அரசு பள்ளிகள்லாம் புத்துயிர் பெற்றது. இன்னைக்கு எல்லாமே நம்ம சொல்கிறோம் திராவிடம் தான் படிக்க வைத்ததுன்னு சொல்கிறோம். நானுமே ஒரு திராவிட ஐடியாலஜியில் ஓகே அது நல்ல விஷயம் தான். ஆனால் அந்த திராவிடர் ஐடியாலஜி பேசுபவர்களே படிக்க வைத்தவர் காமராஜர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்டவரை குறைவாக பேசுகிற பொழுது ஒரு 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 இதுவாரியான விஷயங்கள் பேசுகிற பொழுது காமராஜர் அவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய அவருடைய ஜாதிய பின்புலத்தோடு இருக்கக்கூடியவர்கள். நான் அவருக்கு மனதுக்குள் ஜாதி இல்லாட்டாலும் அவரை ஒரு ஏற்றுக்கொண்ட அவருடைய சமூகத்தினர் இருக்காங்களா, ரொம்ப குறிப்பாக நாடார் சமூகம், அவங்க கிட்ட திமுக மேல கடுமையான அதிருப்தி இது கிரவுண்ட்ல இப்போ உருவாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியோட அடிநாதம் காமராஜர். ஓகே, திமுக சவுத்துல ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே காங்கிரஸ் தான். நான் சொன்னா அதிர்ச்சியா இருக்கலாம். இல்ல எனக்கே இப்ப நிறைய பேர்ல பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி எடுக்கிறப்ப சொல்றது, நீங்க காங்கிரஸ்க்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க, காங்கிரஸ்க்கு என்ன ஓட் பேங்க் இருக்கு, திமுக காங்கிரஸ் ஜெயிக்குமா அப்படின்றதா எல்லாரும் சொன்ன ஒரு வாதமா இருந்துச்சு. நான் அதுல இருந்து முரண்படுறேன். அதுக்கான உதாரணமும் சொல்றேன். கிட்டத்தட்ட 2014 தேர்தல், நான் எல்லாமே தரவுகள் அடிப்படையில் தான் உங்கள்கிட்ட சொல்றேன். 2014 தேர்தல் உங்களுக்கு நினைவுல இருக்கலாம், பாராளுமன்ற தேர்தல். மோடியா இந்த லேடியான்னு ஜெயலலிதா கேட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம், மோடியா லேடியா, நாடு முழுசும் மோடி அலை வீசிச்சு. மோடியா லேடியான்னு பிரச்சாரம் பண்றாங்க. 37 தொகுதி ஜெயிக்கிறாங்க அதிமுக. 2 தொகுதி மட்டும் மாறி வந்துடுது எதிர்கட்சிகளுக்கு, அது ரெண்டுமே பிஜேபி. திமுக 39 தொகுதியிலையும் தோத்து போகுது. ஒன்று கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கிறார், இன்னொன்று தருமபுரியில் பாஜக அலையன்ஸில் இருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஜெயிக்கிறாங்க. அந்த 2014 தொகுதி முடிவில் திமுக கன்னியாகுமரியில் டெபாசிட் இழக்குது, அதிமுக 2வது இடம் வராங்க. அப்போ உங்களுக்கு சவுத்தில் திமுக காங்கிரஸ் என்கிற ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது தான் மைனாரிட்டி சொட்டு திமுகவுக்கே விழுது. நீங்க இப்போ திமுக காங்கிரஸ் இல்லாமல் தேர்தலை சந்திச்சா எப்படி அதிமுக பிஜேபி இல்லாமல் தேர்தலை சந்திச்சா ஹிந்துஸ் ஓட்டு உங்களுக்கு உடைந்து திமுக கை கொடுக்குதோ, அது மாதிரி காங்கிரஸ் இல்லாம திமுக தேர்தலை சந்திச்சா சிறுபான்மையினர் ஓட்டு உடையும். காங்கிரஸுக்கான ஓட் பேங்க் இல்ல, அது மைனாரிட்டி ஓட் பேங்க் என்ன நினைக்கிறாங்கன்னா பிஜேபி மேல அச்சத்தில் இருக்கிறவங்க பிஜேபிக்கு நேர் எதிர் துருவம் காங்கிரஸ் தான், அதனால அவர்கள் காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க. அந்த ஓட் பேங்க் இன்னமும் இருக்கதான் செய்யுது. அந்த மைனாரிட்டி ஓட் பேங்கும் காங்கிரஸுக்கு இயல்பாக அது காங்கிரஸ் இன்னைக்கு பலவீனப்பட்டிருக்கு, தொண்டர்களே இல்லாமல் தலைவர்கள் மட்டுமே நிரம்பி இருக்கக்கூடிய இயக்கமாக இருந்திருக்கு. என்னதான் சொன்னாலும் கூட சவுத்தில் பெரிய கட்சியில் காங்கிரஸும் ஒன்று தான், அதில் நமக்கு சந்தேகமே கிடையாது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, எங்கள் திருநெல்வேலியில் ராபர்ட் ப்ரூஸ் எப்படி ஜெயிக்கிறார், கிட்டத்தட்ட அந்த தொகுதியில் கிடையாது அவருக்கு நாகர்கோவில்காரர், நாகர்கோவிலையும் களியக்காவிலை என்கிற ஒரு படந்தாளமூடு பகுதியை சேர்ந்தவர், கிட்டத்தட்ட அங்கிருந்து ரொம்ப தூரம் தள்ளி உள்ளவர், ஒரு மார்த்தாண்டம் பக்கத்தில் உள்ளவர். அவர் எப்படி போய் திருநெல்வேலியில் ஜெயிக்க முடியுது? டயோசிசன் ஆதரவு. டயோசிசன் யாருக்கு ஆதரவு கொடுக்கும், எப்படி அவர் டயோசிசனில் பொறுப்பாளர், கிட்டத்தட்ட அந்த சிஎஸ்ஐ டயோசிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிஎஸ்ஐ டயோசிசன்ல ஒரு மிக முக்கியமான பொறுப்பாளர், நல்ல மனிதர், அவர் ஒரு மிக முக்கியமான அந்த பொறுப்புல இருக்காரு. அப்ப டயோசிசன் ஆதரவா இருந்தால்தான் இங்க வெற்றி பெறவே முடியும். நீங்க சொல்றது சவுத்துல ஏடிஎம்கே அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா ஜெயிக்கணும் அப்படின்னா பாஜக எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அதை விட முக்கியங்கிறேன் காங்கிரஸ். அது முக்கியம், அதை விட திமுக ஜெயிக்கிறேன்னா காங்கிரஸ் முக்கியம். உங்களுக்கு சவுத்தில் சிறுபான்மையினர் ஓட்டு அதிகம். அந்த சிறுபான்மையினர் ஓட்டு குழம்புகிற பொழுது எல்லாமே திமுக தோல்வி அடைஞ்சிருக்கு. 2014 மகா தோல்வி அதுக்கு உதாரணம் பாராளுமன்ற தேர்தல். ஏன் இந்த அலைன்ஸை விட மாட்டாரு ஸ்டாலின்? இவ்வளவு குடைச்சல் பண்றாங்க, இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க, காங்கிரஸ் ஆட்சியில் பங்குனே போஸ்ட் ஓட்டுறாங்க, வருங்கால முதல்வரே துணை முதல்வரே அமைச்சரவையில் பங்குங்கிறாங்க. ஏன் ஸ்டாலின் விட மாட்டாருன்னா அவருக்கு தெரியும், இந்த கிரவுண்டு தெரியும். என்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி பிளவுபடுகிறதோ அன்னைக்கு உங்களுக்கு ஒரு கடுத்த சேதத்தை திமுகவை சந்திக்கும். இப்ப ஜாதி ரீதியா சவுத்ல எப்படி அதெல்லாம் எப்படி யார் எந்த கட்சிக்கு அதிகமா ஃபேவரா இருக்காங்க? இப்ப முக்குளத்தோர் முதல்ல நம்ம சவுத் அப்படின்னாலே முக்குளத்தோர் கணிசமான அளவுக்கு இருக்காங்க. அந்த முக்குளத்தோருடைய ஓட்டுங்கிறது இதுநாள் வர அதிமுகவுக்கு தான் இருந்துச்சு, நடந்து முடிந்த தேர்தல் வர. விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல 21 சேர்த்துறீங்களா? இல்ல, நடந்து முடிந்த 21க்கு முன்னாடி சொல்றேன். ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல, ஜெயலலிதா அவர்களுடைய காலம் வரைக்கும் அது முழுக்க அதிமுக பக்கம் தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா அதிமுகல விஜய் ஜெயலலிதா அவர்களுக்கு நிழலாக இருந்தவர் சசிகலா. ஒரு அதிகார மையம், ஒரு ஆளுங்கட்சி, ஒரு மிக முக்கியமான இடத்துல நம் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, அவங்கள போய் பார்க்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை முக்குளத்தோர் சமூக மக்கள் கிட்ட. அதனால அந்த ஓட்டு அப்படியே முக்குளத்தோர் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. பட் அந்த சசிகலா அவர்களுடைய வெளியேற்றம், அவர் சிறைக்கு போனது, டிடிவி அவர்களுடைய வெளியேற்றம், நீங்கள் ஓபிஎஸ் ஒரு சமூக தலைவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஓபிஎஸ் முதல்வராக இருந்திருக்கிறார். அந்த சமூகத்தோட ரெப்ரசன்டேட்டிவா இருந்தாரான்னு கேட்டா டிடிவி தான் ரெப்ரசன்டேட்டிவா இருந்தார். டிடிவியால் உருவாக்கப்பட்டவர் தானே ஓபிஎஸ். நீங்க ஓபிஎஸோட இருக்கிற பொழுதுதானே 2021 தோல்வியை சந்திக்கிறாங்க. அப்ப எடப்பாடி அந்த கணக்கு தானே போடுவார். ஓபிஎஸோட சேர்ந்து போகிற பொழுதுதான் அவருக்கு தென் மாவட்டத்தில் புறக்கணிப்பு நடக்குது, தென் மாவட்டத்தில் பலவீனப்படுறாங்க. அப்ப அந்த முக்குளத்தோர் ஓட்டுகள் இன்னைக்கு அதிமுக விட்டு கணிசமான அளவுக்கு வெளியே போயிருக்கு. அதுக்கு காரணம் ஓபிஎஸ் சேர்த்துக்கலாம் வேணாம், டிடிவி, சசிகலா இவர்கள் எல்லாம் அதிமுகவில் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் வருகிற பொழுது அவர்களோட இன்னொரு சாய்ஸா நம்மலாம் காலேஜ் படிக்கிறப்ப பார்த்தோம்னா ஃபார்வர்ட் பிளாக் இந்த மாதிரியான கட்சிகள்லாம் சவுத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இங்கே நாங்குநேரின்னு ஒரு தொகுதி இருக்குது. அந்த நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் நாடாஸ் தான் ஜெயிப்பாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு தேர்தலையும் ஃபார்வர்ட் பிளாக் எடுத்து நீங்கள் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா 20,000 ஓட்டு 15,000 ஓட்டு குறையாமல் எடுத்திருப்பாங்க. நான் கூட அங்கே இருக்க நண்பர்கள்ட்ட கேட்பேன், அதே சமூகத்தை சேர்ந்த நண்பர்கள்ட்ட கேட்பேன், ஜெயிக்கவே மாட்டான்னு தெரிஞ்சு எப்படா ஓட்டு போடுறீங்க அப்படின்னு. 20,000 ஓட்டு தான் எடுக்கிறேன்னு தெரியும்ல, ஒவ்வொரு தேர்தலையும் ஹிஸ்ட்ரி பார்க்குறாங்கல்ல, ஜெயிக்கவே மாட்டேன் எங்கள் பலத்தை காட்டணும்ல அப்படிமா. இதுதான் வந்து ஒரு ஒரு அமைப்பா இப்படி பார்க்கிற பொழுது முக்குளத்தோருடைய ஓட்டு விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல முழுக்க அதிமுக பக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு அது கொஞ்சம் தடுமாறி இருக்கிற காரணம் வந்து அதை திமுக கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காங்களா? இல்ல, திமுக அதை எடுப்பதற்கான முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. திமுகலையும் இன்னைக்கு நிறைய முக்குளத்தோர் பொறுப்புக்கு வந்திருக்காங்க, அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க மைண்ட்ல அதிமுக அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதுக்கு மாற்றாதான் அவங்க டிடிவி தினகரனை தான் வடிகாலா தேடினாங்க. நீங்க ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு தொகுதியிலையும் 25,000. நீங்கள் ஒரு காரைக்குடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி ஹச்ராஜா போட்டியிட்ட தொகுதி 2021 சட்டமன்ற தேர்தலில் ஹச்ராஜா ஒரு 21,000 ஓட்டில் தோக்குறாரு. 21,000ங்கிறது சட்டமன்றத்தில் குறைவான ஓட்டு கிடையாது, ரொம்ப பெரிய ஓட்டு. அவர் சார்னர் இயக்கத்தில் தோத்தது கூட ரொம்ப சொற்ப ஓட்டுன்னு நான் சொல்ல விரும்பலை. பட் அதை விட இது ரொம்ப பெரிய ஓட்டு. உங்கள் 21,000 ஓட்டு எம்எல்ஏ எலெக்ஷனில் தோல்விங்கிறது மரண அடி தான், அது பெரிய ஒரு வித்தியாசம். ஆனால் அமமுக அந்த தொகுதியில் 44,000 ஓட்டு எடுத்துச்சு. அந்த 44,000 பேர் யார்? டிடிவி தினகரன் முதல்வராயிருவார் நம்பி ஓட்டு போட்டு வரலாம். அதுதான் அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட பிரதிபலிப்பு. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்களே அந்த விசுவாசம், எமோஷன். அப்ப அவங்க அதிமுகவை விட்டுட்டு அமமுக பக்கம் தான் போறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க அந்த ரிசல்ட்டை கூட நீங்க தேடி பாருங்க, நான் சரியா தான் சொல்றேன் நம்பர்ஸ்னு. 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதே சிவகங்கை மாவட்டத்தில் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி 2 லட்சம் ஓட்டு எடுத்துச்சு. தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே 2 லட்சம் ஓட்டு எடுக்கல. எல்லாருமே 2 லட்சம் ஓட்டு எடுத்துச்சு, நாம் தமிழர் இதாயிருச்சு, அது முக்குளத்தோர் வேட்பாளரை விட்டாங்க. அதனால அங்க அதிமுக வந்து செலக்ஷன்றது முக்குளத்தோர் பேஸ்டா இருக்கிறது, எல்லா கட்சியும் அதுல ஃபோக்கஸ் பண்றாங்க. இன்னொன்று அதிமுகவுக்குள்ள குழப்பம் இருந்தது. அப்ப அதிமுக நிறுத்திய வேட்பாளரை விட ஒரு முக்குளத்தோர் சமூகத்திலிருந்து இன்னொரு பெண்ணை நிறுத்துறாங்க, அந்த ஓட்டுகள் அங்க திரும்புது. நம்ம தென் மாவட்டங்களில் ஒரு ஜாதி ரீதியான வாக்குப்பிளவுங்கிறது ஒரு கணிசமான அளவுக்கு இருக்கு. இதை நம்ம கடந்த தேர்தல்களில் பார்க்க முடியுது. இப்ப டிடிவி தினகரன் போன்றவர்கள் அதிமுக கூட்டணிக்குள்ள வந்தாங்கன்னா உள்ள வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். நமக்கு கிடைத்த தகவல்படி 10 சீட் வரையும் அவங்களுக்கு கொடுக்குறதா சொல்றாங்க. உள்ள வந்துட்டாருன்னா இந்த பழைய இழப்பை அவங்க ஈடு செய்ய முடியும். இப்போ ரீசெண்டா அதிமுகவில் அவங்க சவுத்தில் ஒரு முகமாக பார்க்கப்பட்டவர் அன்வர் ராஜா. எம்ஜிஆர் காலத்துலேருந்து அரசியல் இருந்தார். அவர் இப்போ வெளியே வந்துட்டு திமுக இணைஞ்சாரு, அதிமுக பாஜகவோட பிடியில் போயிடுச்சு அப்படிலாம் பேசுறாருல. இப்போ அவர் மாதிரியான அதிருப்தியாளர்கள் சவுத்தில் இருக்காங்களா? அவங்க இன்னும் திமுக நோக்கியோ இல்லை பல கட்சிகள் இருக்கு, விஜயா இருக்கலாம், இல்லை வேற கட்சிகளுக்கு போறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு அதிமுக சேதாரத்தை ஏற்படுத்தும்? இல்லை, நிச்சயமா. இப்போ முதல்ல அன்வர் ராஜா விவகாரம் நான் சொல்லிடுறேன். அன்வர் ராஜா அவர்களை பொறுத்தவரை ஒரு வயது முதிர்ந்தவர், சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர், நீண்ட நெடிய காலம் அரசியல் அனுபவம் கொண்டவர். கிட்டத்தட்ட 1989 மண்டபம் அப்படின்னு ராமநாதபுரம் மாவட்டத்தில் மண்டபம் அந்த யூனியனில் சேர்மனாக இருந்தார் 89. அது மட்டும் இல்லை, எம்ஜிஆர் வந்து ஒரு இதை ஆரம்பித்தார், மன்னிக்கிறேன் அந்த வருஷ தவறுன்னு நினைக்கிறேன், 86லேயே யூனியன் சேர்மனாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் வந்து மதுரையில் ஒரு மாநாடு நடத்தினார், எம்ஜிஆர் மன்றத்தினுடைய மாநாடு. அதில் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் நியமித்தார், மொத்தம் 15 பேர் நியமித்தார். அன்றைக்கி நியமித்த 15 பேரில் 13 பேர் அமைச்சர்கள், சிட்டிங் அமைச்சர்கள். 2 பேர் தான் அமைச்சர் இல்லாதவங்க, ஒன்று ஜெயலலிதா, இன்னொன்று அன்வர் ராஜா. நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம், அதிமுகவினர் போஸ்டர்களில் ஒரு வெள்ளி செங்கோல் கொடுப்பாங்க ஜெயலலிதா, அது அந்த மேடையில் நடந்த ஒரு புகைப்படம் தான். அந்த அளவுக்கு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நபராக அன்வர் ராஜா இருந்தார். 2014 பாராளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் மோடியா இந்த லேடியான்னு கேட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த தேர்தலில் அன்வர் ராஜா ராமநாதபுரத்தில் ஜெயிக்கிறார். அதுக்கு முன்னாடி அமைச்சராகவும் இருந்தார், தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ அந்த ராமநாதபுரத்தில் அன்வர் ராஜா அவர்கள் ஜெயிச்சதுக்கு மிக முக்கியமான காரணம், ஒன்று மோடியா லேடியான்னு இவங்க கேட்டது. மைனாரிட்டி ஓட்டு அங்கே அதிகமாக இருக்குது. முக்குளத்தோர் ஓட்டு, மைனாரிட்டி ஓட்டு. முக்குளத்தோர் ஓட்டு இயல்பாகவே அதிமுகவோடு இருந்தது. கூட இவரும் ஒரு மைனாரிட்டியை எதிர்க்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் மோடியா லேடியான்னு கேட்குறாங்க, எல்லாம் சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகுது, ஜெயிக்கிறார். பட் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு அன்வர் ராஜானுடைய செல்வாக்கை நான் சொன்னேன். 2020 உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. அவர் மண்டபத்தில் யூனியன் சேர்மனாக 86 இருந்தார்ல, அந்த யூனியன் சேர்மனுக்கு உட்பட்ட பகுதியிலே 2 கவுன்சிலர் பதவி வருது, வார்டு கவுன்சிலர். ஒரு கவுன்சிலர்ட்டு பையனை நிறுத்துறாரு, ஒரு கவுன்சிலராட்ட அவருடைய மகளை நிறுத்துறாங்க. 2 பேருமே தோல்வி அடைஞ்சிடறாங்க. வெறும் 800 ஓட்டு.
800-850 ஓட்டுகள் உள்ள ஒரு தேர்தலையே சொந்த மகனையும் மகளையுமே ஜெயிக்க வைக்க முடியாத அளவுக்கு அன்வர் ராஜா. இன்னொன்று மிக முக்கியமான காரணம், அது ஏன் தோல்வினா அவரே சொல்றாரு. அது பழைய காலங்களில் அவரே அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஏன் தோல்வி அடைஞ்சதுன்னா சிஏஏ நாங்கள் ஆதரிச்சோம், அதனால தோல்வி அடைஞ்சிட்டோம். ஏன்னா அது முஸ்லீம் வார்டு, முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கிற வார்டு. நீங்க முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கிற வார்டு அதை விட்டுருங்க, சுய செல்வாக்குன்னு ஒன்று இருக்குல்ல. என்னதான் இருந்தாலும் அவன் நம்மாளு, நமக்காக செஞ்சவன், நமக்காக குரல் கொடுத்தவன், நமக்காக பேசினவன், அந்த ஓட் பேங்க் கூட அன்வர் ராஜா அவர்களுக்கு இல்லை. பட் அதை தாண்டின இன்னொரு விஷயம் என்னன்னா, அன்வர் ராஜா அவர்கள் எம்பியாக இருந்த காலகட்டத்தில் தான் முத்தலாக் சட்டம் அமல்படுத்தப்பட்டது. முத்தலாக் சட்டத்தை கடுமையாக எதிர்த்தார் அன்வர் ராஜா அவர்கள். இது வந்து இஸ்லாமிய விரோத போக்குன்னு கடுமையாக எதிர்த்தார் பொதுவெளியில. பாராளுமன்றத்தில் என்ன செய்தார், அது தொடர்பான வாக்கெடுப்பு வந்தபோது வெளிநடப்பு செய்தார். அங்க நீ ஓட்டு போட்டுக்கணும்ல, எதிர்த்து அதை விட்டுருங்க. குடியுரிமை சட்ட திருத்த மசோதா வருது, குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை கடுமையாக எதிர்த்தார். இந்த தேர்தல் தோல்விக்கு கூட அது காரணம்னார். ஆனா அங்க என்ன செஞ்சிருக்கணும், ஓட்டு போட்டுக்கணும்ல எதிர்த்து. அதிமுகவின் கொள்கை தான் ஏன் கொள்கைன்னு அதை ஆதரிச்சு ஓட்டு போட்டார். அந்த இயக்கத்தோட கொள்கையை தனக்கு பதவி இருக்கிற பொழுது, நான் சொல்றது மக்கள் பிரதிநிதித்துவ பதவி இருக்கிற பொழுது அப்படியே ஏத்துக்கிறார். அந்த மக்கள் பிரதிநிதித்துவ பதவி இல்லாதப்ப அந்த இயக்கத்தை அவர் வெறுக்கிறார். ஸோ அன்வர் ராஜா அவர்களுடைய மாற்றம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. திமுகவுக்கு ஒரு 8 ஓட்டுகளை, அவர் குடும்ப ஓட்டுகளை கூடுதலாக பெற்று தரலாம். ஏன்னா ஏன் இந்த புள்ளி வரதை சொல்றேன்னா, அது இல்லாமலுமே சிறுபான்மையினர் திமுகவுக்கு தான் போட போறாங்க. இப்போ அன்வர் ராஜா போகாட்டாலுமே கூட அந்த ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு வேற சாய்ஸ் என்ன, திமுக தான். இப்ப விஜய் வந்திருக்கலாம், விஜய்க்கு இஸ்லாமிய இளைஞர்கள் ஓட்டு போடலாம், புதிய வரவுகளாக வர்றவங்க போடலாம். ஏற்கனவே இந்த வயதானவர்கள் வந்து அப்படியான சாய்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது இயல்பாகவே திமுக ஓட்டு வைக்கிய தன்னோட தலை சுற்றல்களுக்கு நடுவுல ஒரு பெரிய மருத்துவ சிகிச்சைக்கு போக வேண்டிய இடைவெளியில முதல்வர் அவர்கள் ஒரு நேரம் ஒதுக்கி அன்வர் ராஜாவை இணைத்திருக்கிறார். அந்த 8 ஓட்டை அறுவடை செய்திருக்கிறார். ஆனா அதே நேரத்துல முதல்வரோட பெருந்தன்மையை இதுல நம்ம பேசணும். ஏன்னா ஒரு இயக்கம் அவரை வெளிநடப்பு செஞ்சிருச்சு, கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்னு அறிவிப்பு வந்துருச்சு இங்க போறான்னு. மருத்துவ சிகிச்சையை காரணம் காட்டி ஒரு நேரம் ஆஸ்பத்திரி போயிருந்தான்னா அன்வர் ராஜாவை இன்னும் நம்ம வருத்திட்டு இருந்திருப்போம், பாவம் அரசனை நம்பி புருஷனை இங்கே விட்டார்னு. ஆனால் முதல்வர் அது ஒரு பெருந்தன்மையோடு அன்வர் ராஜாவை அணைத்திருக்கிறார் என்பதாகவும் இதுல ஒரு பார்வை இருக்கு. இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்க சவுத்துல பொறுத்த வரைக்கும் திமுக தளபதிகள்னா யார்? இப்ப மூர்த்தி இது மாதிரி எத்தனை தளபதிகள் இருக்கு? இல்ல அங்க வந்து சவுத்துல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒருவர் முக்கியமான புள்ளிகள் இருக்க தானே செய்யறாங்க. இப்ப நீங்க KKSSR சொல்லலாம், தங்கம் தென்னரசு அவர்களா சொல்லலாம். தங்கம் தென்னரசு எல்லாம் திருநெல்வேலியில பொறுப்பாளராக இருந்தவர். மனோ தங்கராஜ் சொல்லலாம். பட் இது எல்லாமே வந்து தளபதிகள் அப்படின்னு சொன்னாலுமே கூட கிரவுண்ட்ல மக்களோட ஒரு பெரிய அந்நிய போக்கு தெரியுது, அந்நியத்தன்மை தெரியுது. நீங்க கட்சியினரோட நெருக்கத்துல இருக்கிறத தாண்டி கிரவுண்ட்ல வரணும். இப்ப தங்கம் தென்னரசுலாம் ரொம்ப நல்ல மனிதர், அவருக்கு நல்ல பெயர் இருக்கு. இந்த மாதிரி இருந்தாலும் கூட மக்களோட எவ்வளவு நீங்க கனெக்டடா இருக்கீங்க. ஆமா, அதிமுகவினர் அதோட கனெக்டடா இருக்க மாதிரி ஒரு தோற்றம் தருது. அதை நான் தோற்றம்னு கூட சொல்லலாம். பட் அதிமுகவினர் கனெக்டடா இருக்காங்க, அவங்களுக்கு ஓட்டு தான் இல்லை. அந்த இடம் தான் அதிமுக சரி செய்ய வேண்டிய இடம். இல்ல இப்ப நீங்க சொல்றது மக்களோட கனெக்டடா இல்ல அப்படின்ற ஒரு அதிருப்தி, ஒரு கோபம் திமுக மேல இருக்கு. அதிமுக இருக்கிறவங்க கொஞ்சம் கனெக்டடா இருக்காங்க அப்படின்னா அவுட்புட் இல்லையே, அவுட்புட் இருக்காது இல்ல உங்களுக்கு. அதான் அணிகளா பிரிஞ்சிருக்காங்கல்ல, அதனாலதான் அது அவுட்புட் இல்ல, அணிகளா பிரிஞ்சிருக்காங்க. இப்ப நீங்க ஒரு கன்னியாகுமரியில இருந்தே ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்களேன், சவுத்துல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா நீங்க வந்தீங்கன்னா சிறுபான்மையினர் ஓட்டு பிஜேபியோட சேர்ந்திருக்கு, வெளியே போகுது. அப்ப அங்க இருக்கிற இந்துக்கள் ஓட்டு தான் ஒரு சேர அவங்களுக்கு விழுகுது. அங்க இந்துக்கள் தான் மைனாரிட்டின்ட்டேன். அந்த மாவட்டத்துல இந்துக்கள் தான் மைனாரிட்டி. ஒரு கன்னியாகுமரியோ திருநெல்வேலியோ பார்க்கும்போது நீங்க இந்துக்கள் மைனாரிட்டி ஆயிடுறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு 4 தொகுதி திமுக ஜெயிச்சிருது, 2 தொகுதி தான் அதிமுக பிஜேபி வந்துருக்கு. இப்ப சிட்டிங்லேயே அப்படிதான் வந்திருக்கும் உங்களுக்கு. 75 சீட்டுங்கிறது மோசம் இல்லைல்ல, ஒட்டு மொத்தமா அவர்கள் 75 சீட்டு ஜெயிச்சிருக்காங்கல்ல. பட் இந்த மாதிரியான ஒரு அணி ஃபார்ம் ஆகி டிடிவி போன்றவர்கள்லாம் உள்ள வந்தாங்கன்னா நெருக்கடி கொடுக்கக்கூடிய இடத்துல சவுத்துல இவங்க மாறலாம். ஓகே, இப்போ அதிமுக பத்தியுமே நீங்க ஓவராலா டச் பண்ணி பேசிட்டீங்க. பட் நான் இப்போ அவருடைய பயணங்கள் எல்லாம் டெல்டா பேஸ் பண்ணி இருக்கு. இப்போ சவுத்துக்கு அவர் பயணம் பண்ண போறாரு, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற பேர்ல. இந்த எலெக்ஷன் ஏடிஎம்கேக்கு சவுத் எவ்வளவு ஒரு க்ரூசியலா இருக்க போகுது? அதுதான் சவுத் வந்து அவங்களுக்கு வந்து அந்த டிடிவி தினகரன் இருந்தாலும் கூட எனக்கு இன்னொரு டவுட் கூட வருது. அதில் பன்னீர்செல்வம் ஒருவேளை போன தடவை டிடிவி தினகரன் எப்படி ஒரு ஸ்பாய்லரா இருந்தாரோ அது மாதிரி ஓபிஎஸ் கடைசி வரை நீங்க சேர்க்கவே இல்லை. உள்ளுக்குள்ள ஓபிஎஸ் லாஸ்ட்ல வந்து ஒரு 58 தொகுதியில 21 தொகுதி வந்து டிடிவி ஸ்பாய்லரா இருந்திருக்கு. ஆமா ஆமா, ஸ்பாய்லரா அந்த அளவுக்கான ஒரு பிளேயரா ஓபிஎஸ் இருப்பாரன்றதுல क्वेश्चन மார்க் இருக்கு. ஆமா ஆமா, நிச்சயமா இருக்கு. ஆனா அந்த 21 தொகுதிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு நிலவரம். அதுல சவுத்துல ஒரு 10 தொகுதிகள், 10 தொகுதிகள்ல டேமேஜ் பண்ணிருக்காரு. நீங்க இப்போ ஒரு 58 தொகுதிகள்ல 10 தொகுதிகள் கூட்டினாலே என்ன ஆயிரும்? 18 10 28 ஆயிரம், ஈக்குவல் ஆயிருது இல்ல? அது 28 28 56 ஆயிருது. அப்ப உங்களுக்கு ஈக்குவல் ஆயிருது இல்ல? அப்ப ஒரு சரிவுல இருந்து சமநிலைப்படுத்திட்டாலே பெரிய விஷயம் தானே. ஒரு சரிவு, பெருஞ்சரிவு கிட்டத்தட்ட ஒரு 12 தொகுதி பின்னாடி இருக்கும். அதுல இருந்து சமநிலை அப்படிங்கிற இடத்துக்கு வருதுன்னா பிரதீப் அது ரொம்ப முக்கியமான இடமா மாறிடும்ல. உங்களுக்கு இதுவே ஓபிஎஸ் ஒதுங்கியே இருந்துட்டாருங்க, ஒரு ஒண்ணுமே பண்ணல. சசிகலா அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கல்ல, நான் எதுக்கு, நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்த கட்சி, நம்ம இருந்த கட்சி, இரட்டை இலைக்கு ஓட்டு போடாதீங்கன்னு அவங்க ஒரு அறிக்கை விட்டுருந்தா என்ன இருக்கும்? முக்குளத்தோர் ஓட்டுகள் எப்படி மாறி இருக்கும்? அது மாதிரி ஓபிஎஸ் அமைதியா இருந்துட்டாருன்னா
டிடிவி தினகரன் மட்டும் உள்ள வந்துட்டாருன்னா மொத்த கணக்கும் மாறிடும். உங்களுக்கு சவுத்துக்கு வந்து அந்த பலம் வந்துடும். இன்கேஸ் ஓபிஎஸ் வராரு, டிடிவியோட அவரு வராரு, டிடிவி ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா களம் திமுகவுக்கு கடுமையான ரிஸ்கா மாறும். திமுகவுக்கு எது கை கொடுக்கும்னா இதையெல்லாம் கடந்து ஒரு விஷயம் இருக்குல்ல, மகளிருக்கு கொடுத்த 1000 ரூபாய் ஸ்கீம்ஸ், விடியல் பயணம், இது மாதிரியான விஷயங்கள் கை கொடுக்கலாம். ஆனால் அதுவும் கை கொடுத்தாலுமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடங்கி பல விஷயங்களை சிக்கல் இருக்குல்ல ப்ரோ. நீங்க சவுத்துல பேசுகிற பொழுது திருநெல்வேலியில அங்க உள்ள மாவட்ட தலைவர் இறந்து போனால ஜெயக்குமார் தனசிங், இன்னைக்கு வரையும் எப்படி இறந்தாருன்னு தெரியல. தீபக் ராஜா மர்டர்லாம், தீபக் ராஜா மர்டர் திருநெல்வேலியில சொல்லலாம். அதே மாதிரி இப்படி நிறைய விஷயங்கள் சவுத்துல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்றதுக்கு இருக்குல்ல. இங்க ராமநாதபுரம் லாக்அப் டெத் மரணம், சிவகங்கை, அஜித்குமார் ஊர் இருக்கிறது சவுத்து தான் இருக்கு. இது எல்லாமே எதிரொலிக்கும் தானே, இதெல்லாம் பேசுவாங்கல்ல. இன்னொன்னு மிக முக்கியமா இன்னைக்கு எல்லா கட்சியிலும் மதுரையை குறிவைக்கிற மாதிரி புதுவரவாக வந்திருக்கக்கூடிய விஜய் கூட மதுரையை தான் குறிவைக்கிறார். நீங்க மதுரையில மாநாடு போறாரு, அது விஜயகாந்த் பிறந்த நாளுக்கு போறாரு. கேப்டன் விஜய் வறுமை ஒழிப்பு நாள்னு விஜயகாந்த் தன்னோட பிறந்த நாளை கொண்டாடினார். விஜயகாந்த் மாநாடு நடத்தினதும் மதுரையில தான் முதல் மாநாடு போட்டார். விஜயகாந்த் வீடு இருக்கக்கூடியதும் அந்த மதுரை மையப்படுத்திய அரசியல் தான். அவர் பையன் விருதுநகர்ல தானே போட்டிட்டார். அப்ப அந்த பகுதியும் அவர் குறி வைக்கிறாங்க. மாணிக் தாகூருக்கு வந்து தமிழ்நாட்டுல போட்டி இருந்ததே அந்த ஒரு தொகுதி தானே, அதுவும் சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிட்ட தொகுதியும் தானே. அப்ப அவரு ஒரு அந்த அளவுக்கு சவுத்துக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு. விஜய் பொறுத்த வரைக்கும் சவுத்துல அவர் எது மாதிரியான காய்களை நகர்த்த வாய்ப்புகள் இல்ல. சவுத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு எந்த ஆயுதமும் இல்லாத நிராயுதமானியா தான் இருப்பார். ஓபிஎஸ் ஒருவேளை ஸ்டாண்ட் எடுத்து அதிமுகவிலிருந்து வெளியேற்ற, ஆனால் எனக்கு என்னுடைய கணிப்புப்படி ஓபிஎஸ் செலவே பண்ண மாட்டார். அதனால தனி கட்சியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டார். அவர் தான் செலவு பண்ணக்கூடிய நபராக இருந்திருந்தா அதிமுகவே அவர் கையில தான் இருந்திருக்கும். அதனால அவர் செலவு பண்ண மாட்டார், தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டார். இன்னொன்று, அவருக்கும் ஒரு 74-75 வயதாயிருச்சு. நம்ம வேணா அவர் வந்து டிவியில் பார்க்கிற பொழுது வேகமா நடந்து வராரு எடுக்கான்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். அதனால அவரால் அந்த அளவுக்கு இயங்க முடியுமான்னு தெரியல. அவருக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள் இழுத்து விட்டு தனி கட்சி அவர் தொடங்கினார்னா, விஜயோட சேர்ந்தார்னா பெரிய ஸ்பாய்லரா இருப்பாரு. அவருக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது, அவர் ஜெயிப்பார். ஏன்னா அவர் பையனே தனித்து நின்று ஜெயிச்சிருக்காரு தானே. அந்த தேனியில வந்து அதிமுகவோட ஒட்டுமொத்தமா எல்லாரும் தோக்குற பொழுது அவர் மட்டும் ஜெயிக்கிறார்ல. அப்போ அவருக்கு வெற்றி சூத்திரம் தெரியும், என்ன வேலை செஞ்சா கிரவுண்ட்ல ஜெயிக்க முடியுங்கிறது ஓபிஎஸ்க்கு தெரியும். ஜெயலலிதாவின் பயணத்திட்டத்தை வடிவமைச்ச செங்கோட்டையனோட சேர்ந்து எல்லா ஊருக்கும் பயணித்தவர், அதனால அவருக்கு அது தெரியும். விஜயை பொறுத்தவரை நான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்ல முடியும். விஜய் கட்சியில முக்கியமான 5 பேரை சொல்லுங்கன்னு சொன்னா பிரதீப், நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஆதவ அர்ஜுனா சொல்லுவோம், நிர்மல் குமார் சொல்லுவோம், இப்போ அதிமுக ஐடிவிங்ல இருந்து போன நிர்மல் குமார் சொல்லுவோம், பேச்சாளராக இருக்கிற ராஜ்மோகன் சொல்லுவோம். இப்படி ஒரு 5-6 பேரை சொல்லுவோம். சவுத்துல இருந்து ஒரு 2 பேரை காட்டுங்க, 2 பேரை சொல்லுங்க. யாரு இருக்கா? ஒருத்தருமே வருவாங்கல்ல. இல்ல அது எப்ப? இன்னும் 8 மாசத்துல 8 மாசம் தானே இருக்கு. மாநாடு அடுத்த மாசம் 2வது மாநாடு நடத்துது பிரதீப். இது நம்ம முதல் மாநாடு இல்ல, 2வது மாநாடுலாம் நடத்துறோம். 2 ஆண்டுகள்ல உருவாக்கி இருக்கணும்ல. தலைவனை வந்து தேடாத உருவாக்குன்னு தானே சொல்றோம். தொகுதியில ஒருத்தரை உருவாக்கி இருக்கணும்ல. இப்ப மதுரையில மாவட்ட செயலாளர் விஜய் அன்பன் இருக்காரு. இன்னும் ஒவ்வொரு இடங்கள்லயும் மாவட்ட செயலாளர்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டு வராங்கல்ல, கிரவுண்ட் ஒர்க் பண்றாங்கல்ல. பட் அது இல்ல, எனக்கு என்ன கேட்டா விஜய் பாலிடிக்ஸ் இப்ப பண்றது வந்து என்ஜிஓ பாலிடிக்ஸ் பண்றாங்க, நலத்திட்ட உதவிகள் பண்றாங்க, மாணவ மாணவிகளுக்கு நிவாரணம் கொடுக்குறாங்க. பட் இது எல்லாமே ஓட்டா மாறுமா அப்படின்னா ஓட்டா மாறும். இந்த ஜெனரேஷன் நீங்க நிவாரணம் கொடுக்காட்டாலும் உங்களுக்கு தானே போட போறாங்க. இப்ப நீங்க கல்லூரி மாணவிகள் வேற, அரசியல் வேற. அரசியல் வேற. அரசியல் என்பது கிரவுண்டு ப்ரோ. இல்ல பிரதீப், நான் வந்து என்ன சொன்னேன்னா, களத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மட்டும்தான் விஜய்க்கு போடுவேங்கிறான். நான் வந்து திறந்த மனதோடு சொன்னேன். ஒரு 50-60 வயதை கடந்தவர்களை போய் பார்த்தேன். 60 வயது கடந்தவர்களை மட்டும் எக்ஸ்க்ளூசிவா என்ன பண்றாங்க, அவங்க என்ன ஸ்டாண்டா இருக்காங்கன்னு போனேன். 60 வயது கடந்த ஒருவர் கூட மாற்று கட்சிகளை பத்தி யோசிக்கவே இல்லை. நாம் தமிழர் சீமான் உட்பட சொல்றேன். 60 வயதை கடந்த வாக்காளர்கள் யாரை கேட்டாலும் திமுக அதிமுக தான் சொல்றாங்க. அவங்க மைண்ட் செட் அதுலேயே தான் இருக்கு. ஏன்னா ஒரு தலைமுறை அப்படிங்கிறது நம்ம 28 வருஷம் சொல்லுவோம். ஒரு ஜென்ரேஷன் அப்படிங்கிறது 28 வருஷம். இந்த கட்சிகள்லாம் ஆட்சியை பிடிக்கணும்னா ஏற்கனவே 5 வருஷம் கட்சி நடத்தணும், இன்னும் 22 வருஷம் காத்திருக்கணும். அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. விஜய் போன்றவர்கள் வரலாம், இந்த தேர்தலில் சாத்தியம் இல்லை. அதிமுக என்கிற ஒரு இயக்கத்தை அழிச்சிட்டு தான் விஜய் வர முடியும். ஒரு எதிரி தான் இருக்க முடியும் ஒரு கட்சிக்கு. ஆளாளுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லை. சவுத் வந்து அதைத்தான் சொல்லுது. நீங்க விஜய்க்கு ஒரு முகம் இருக்கணும்ல, ஒரு அந்த வந்து பிரபலமான 4 பேர் இருக்கணும். நான் என்ன கேட்குறேன், மதுரை சொல்றீங்க, ஒரு கன்னியாகுமரி எடுத்துக்கங்க, திருநெல்வேலி எடுத்துங்க, தூத்துக்குடி, எத்தனை மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஒரு லாக்அப் டெத்துக்கு நீங்க சென்னையில போய் ஒரு 21 நிமிடம் ஆர்ப்பாட்டம் விஜய் பண்றாரு. தனிப்பட்ட வகையில் விஜய் ரொம்ப பிடிக்கும். என் வீட்டில் விஜய் பாட்டு ஓடிச்சுன்னா என் பையன் நான் சேர்ந்து டான்ஸ் கூட ஆடிட்டு போறோம், அது வேற, அது பிரச்சனை இல்லைங்க. 21 நிமிஷம் சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. சிவகங்கையில உங்க மாவட்ட கழகம் என்ன செஞ்சுச்சு? அந்த பையன் அஜித்குமாருக்கு நீங்க விஜய போறாரு, ஆறுதல் சொல்றாரு, ஓகே. அந்த ஊர்ல என்ன பண்ணுச்சு? எத்தனை காவல் நிலையங்க மரணங்களுக்கு, லாக்அப் டெத்துகளுக்கு விஜய் கட்சி போராட்டம் பண்ணியிருக்கு சவுத்துல. குறைக்கிறேன், பெரிய பெரிய விஜய் வந்து சவுத்துல வந்து உண்மையிலே பெரிய ஓட்டு வாங்கணும். ஏன்னா
அது மற்ற நடிகர்களை விட, மற்ற ஓபிஎஸை விட, இபிஎஸை விட, ஸ்டாலின் அவர்களை விட அதுக்கான உரிமை அவருக்கு தார்மீகமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, நான் களத்தில் இருந்தேன், எனக்கு தெரியும். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்த அன்னைக்கு 13 பேர் இறந்து போகிறாங்க. நான் இந்து தமிழுக்காக செய்தி எடுக்க போயிருக்கேன். முதல்ல இறந்து போன 13 பேர் வீட்டுக்கும் போய் அவங்க குடும்ப கதை எழுதணும். நான் தான் அந்த நடுப்பக்கத்தில் எழுதுறேன் இந்து தமிழில். அந்த எல்லாருமே அப்போ தான் உள்ள போலீஸ்காரங்க வந்து ப்ரெஸ்ன்னு சொன்னாலே உள்ளே விட மாட்டாங்க. எப்போனாலும் கடலில் கட்டி தாத்துருவாங்க. அப்படி இப்படின்னா நம்ம கட்டமைப்புகள் தானே, அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் தூத்துக்குடி ப்ரெஸ் கிளப்பில் உட்காந்துருந்தாங்க. நான் என்னோட ஒரு டியோ பைக்கு, அந்த பைக்கில் ப்ரெஸ்ஸுன்னு கூட ஒட்டியிருக்காது. அதை எடுத்துகிட்டு நார்வேலேருந்தே போயிட்டேன். ஏன்னா அன்றைக்கி 144 தடை அங்கே போயிட்டேன். அதில் போயிட்டு நானே என் ப்ரெஸ் ஸ்டிக்கரையும் கிழிச்சிட்டு, சாதாரண அந்த கவர்மெண்ட் ஸ்டிக்கரையும் கிழிச்சிட்டு நேராக திரேஸ்புரம் அப்படிங்கிற ஊருக்கு தான் முதல்ல போனேன். திரேஸ்புரம்னா உள்ளே போக முடியாது, அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, ப்ரெஸ்ஸுனா இது பண்ணிடுவாங்கன்னாங்க. நான் என்ன பண்ணேன், நிறைய விளிம்பு நிலை மக்களோட பயணிச்சிருக்கேன் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக. நிறைய எல்லா மதத்தினரும் எல்லா அமைப்பினரோடையும் தொடர்பு வந்திருக்கேன். கன்னியாகுமரியில் ஒரு ஃபாதர்கிட்ட பேசுகிறேன். அந்த ஃபாதர் தூத்துக்குடி ஃபாதர்கிட்ட பேசி என்னை மட்டும் உள்ளே விட்டார். நான் போய் ஸ்டோரி எடுக்க போனேன். அவள் ஒரு செய்தியாளன் உள்ளே போகிறதே எவ்வளோ கஷ்டங்கிறத நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் சொல்கிறது சம்பவம் நடந்த மறுநாள் ஒரு வீட்டிலலாம் தனுஷ் ரசிகர் ஒரு பையன், அவன் வீட்டுக்கு போகிறேன். பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன். அவன் வீட்டுக்கு வெளியில் ஒரு ஃப்ளெக்ஸு வச்சிருக்கு. அந்த ஃப்ளெக்ஸில் தனுஷ் படம் போட்டுருந்துச்சு. வேறு ஒன்றுமே சொல்ல, ப்ரெஸ்ஸுன்னு சொன்னால் அடிப்பான். நேராக அந்த வீட்டுக்குள்ளே என்ன மக்கள் உணர்ச்சியாக இருக்காங்க. பத்திரிகைகள் சரியாக கையாண்டிருந்தா ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவமே நடந்திருக்காதுன்னு அந்த நினைக்கிறாங்க அந்த மக்கள். இவங்க தான் நம்ம பிரச்சனையை எழுதலை, இவ்வளோ கலைபுரம் நம்ம ஆயின புறவு வர்றாங்க அப்படிங்கிற விருப்பம். பத்திரிகை மேலே கடுமையான கோபம் இருந்துச்சு ஸ்டெர்லைட் காலத்தில். நான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறப்ப தனுஷ் ரசிகர் மன்றத்துலேருந்து வரேன்னு சொல்லி தான் அந்த பையனுக்கு டீட்டெயில் எடுத்துகிட்டு வந்தேன். தனுஷ் ரசிகர் மன்றத்துலேருந்து வரேன், வீடு கட்டி பாதியில் நிற்கிதுன்னு ஹிண்டு தமிழில் அந்த கட்டுரை நீங்கள் பார்க்கலாம். சுட்டது மக்களை மட்டுமல்ல ஜனநாயகத்தையும் தான் வந்திருக்கும் அந்த கட்டுரை. கிட்டத்தட்ட 13 பேர் பேட்டி எடுத்தேன். நான் என்ன சொல்கிறேன், ஒரு செய்தியாளனா நான் உள்ளே போகிறதே இவ்வளோ சவாலாக இருக்குது. விஜய் சாதாரணமாக ஒரு டீ கடை மாஸ்டரோட பைக்கில் பின்னாடி உட்காந்து ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடில் இருந்த ஸ்டோனின் வீட்டுக்கு போயிட்டார். இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். பட் இது வந்து எல்லாமே அனிதா நீட் மரணத்துக்கு போனதாக இருக்கலாம். இது எல்லாமே விஜய் செய்கிறாரு. கீழே என்ன செய்கிறாங்க கட்டமைப்புங்கிறது. இப்போ ஸ்டோனின் வீட்டுக்கு போனாருங்கிறது அந்த ஊரில் தாக்கத்தை ஏற்படுத்தும். பட் எது ஓட்டா மாறுனா, நீங்கள் ஒரு பிராந்தியத்துக்கே ஒரு பகுதிக்கே பெருசாக செய்கிறீங்கல்ல. ஒரு மக்களுக்காக ஒரு போராட்டம் பண்ணுறது, களத்தில் நிற்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அன்னையில் கூட, நீங்கள் விஜய் கட்சி வளர்ந்துருக்கான்னா சவுத்துலையும் வளர்ந்துருக்கு. அதுக்கு உதாரணம் ஒன்று கூட சொல்லிடுறேன். அந்த திருநெல்வேலியில் கூட்டப்புலி அந்த வில்லேஜில் ஃபிஷர்மேன்ஸ் எல்லாம் படகுல பூரா பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம்னு எழுதி வச்சுருக்காங்க. அந்த கலரில் மாற்றிருக்காங்கன்னு மானிய விலை மண்ணெண்ணையை நிறுத்திட்டாங்க. அதாவது அந்த நாட்டு படகு உள்ளே போகணுன்னா மண்ணெண்ணெய் ஊற்றணும் அந்த இன்ஜினுக்கு. அந்த மண்ணெண்ணையை நிறுத்திட்டாங்க. இப்போ மண்ணெண்ணெய் வெளியில் கிடைக்காது, ரேஷன் கடை கடற்கரை ரேஷன் கடைகளில் மட்டும் கிடைக்கும். அந்த மண்ணெண்ணெயை நிறுத்தணும்னா விஜய்கிட்ட இருந்தே ஒரு அறிக்கை வருது. அப்படி வளர்ந்துருக்கு இயக்கம். ஆனால் எது ஓட்டா மாறும், ஒரு ரசிகராக இருக்கிறவங்க இதாக மாறுறாங்க. பட் தேர்தல்னா அது இல்லைல்ல. தேர்தல் பிரதீப் உங்களுக்கு நான் அன்றைக்கி ஒரு வயசான ஒரு திமுக காரர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஒரு 60 வயது ஆள்கிட்ட பேசுகிறேன். சார் விஜய் உங்கள் ஊரில் எப்படி சார் இருக்குன்னு. விஜய் ஓட்டெல்லாம் நான் மடக்கிடுவேன் அப்படின்னு கேஷுவலாக சொன்னேன். விஜய் ஓட்டெல்லாம் மடக்கிடுவேன். எப்படி சார் அப்படின்னு. அந்தல அது வேற ஒன்றும் இல்லை, என் கட்சிக்கு ஓட்டு போடுறவனுக்கு 1 குவார்ட்டர் கொடுப்பேன், மாற்று கட்சி தெரிஞ்சால் 3 குவார்ட்டர் கொடுப்பேன்னு. நான் இது ரொம்ப ஜேர்னலிஸ்ட் தானே, நம்ம கேட்ட தகவலை நான் பகிர்றேன். அவ்வளோ 3 குவார்ட்டர் கொடுப்பேன் அப்படின்னா. 3 குவார்ட்டர் கொடுக்குறேன்னா என்ன சார் அப்படின்னு. என் கட்சிக்கார 1 குவார்ட்டர் போட்டு ஓட்டு போட்டுருவான், அவனை ஓட்டு போடாமல் நான் பார்த்துப்பேன், 3 குவார்ட்டர் கொடுத்து படுக்க போட்டுருவேன் அப்படின்னு. அவன் கிரவுண்டில் எந்த அளவுக்கு திமுக இருக்குங்கிறேன். இதுதான் கலை யதார்த்தம். இப்போ அவன் நம்ம இப்போ வெளிப்படையாக பேசிக்கலாம், நம்ம திறந்த மனதோடு சொல்லிக்கலாம். யாருமே மது அருந்தாதவர்கள் தான் இருக்காங்க. தேர்தல் ஜனநாயகம்னா அதுதான் ப்ரோ, மது விருந்து. உங்களுக்கு மது விருந்து சவுத்தில் அப்படிதான். சவுத்தில் அப்படிதான். நீங்கள் வந்து தேர்தலுக்கு நீங்கள் எப்படி சொல்ல, நான் தேர்தல் களத்தில் எத்தனையோ செய்திகளுக்கு மது பாட்டில்கள் சப்ளை செய்கிறப்ப நம்ம கூட இருந்திருப்போம் களத்தில். இன்னும் நம்ம நியூஸ் எடுக்க போயிருப்போம். அன்னைக்கு பார்த்தா நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க, வயிற்றை சுற்றி மற்ற இதை கட்டியிருப்பான். கட்டி ஒவ்வொரு பாட்டிலாக இங்கே வச்சுட்டு ஏதோ ஒரு ஊருக்கு போகும். தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி கேஸ் 4 கேஸ் 5 கேஸ் லோடு இறக்கிறது. இது எல்லாமே விஜய் களத்துக்கு தெரியாது. இதெல்லாமே வந்து திமுக அதிமுக அசுரபாய்ச்சல் நிகழ்த்துவாங்க. ஓகே, இதுதான் நாங்கள் கிரவுண்ட் லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கு. கிரவுண்ட் லெவலில் ஸ்ட்ராங்காக இருந்து படுக்க வைக்கிறது, ஸ்ட்ராங்காக நிற்கிறது இல்லை, ஸ்ட்ராங்காக இருந்து அப்படி இது பண்ணுறது. ஓகே, இது எல்லாமே சேர்ந்ததானே ப்ரோ அரசியல். விஜய் கிட்ட இன்னும் மக்கள்கிட்ட விஜயை என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மக்கள் அதான் சொல்றேன். விஜயை பொறுத்த வரைக்கும் அவரை தெரியுது, அவர் செயல்படுறாரு. அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. கீழே இருந்து கிரவுண்ட்ல இருந்து அந்த குரல் வரணும். உங்களுக்கு நான் என்ன கேட்கிறேன், திமுக அதிமுக நீங்க இப்படி கற்பனை பண்ணி வரேன். கண்ணை மூடி உங்க ஊர்ல திமுக கவுன்சிலர் அதிமுக கவுன்சிலர் யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஊர்ல வந்து ஒரு சாதாரணமா அவனுக்கு ஏதோ ஒரு தேவையான சான்றிதழ்ல இருந்து தொடங்கி, ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, பர்த் சர்டிஃபிகேட் நான் வாங்கி தந்துடுறேன், அதான் கிரவுண்டுங்கிறேன் நான். ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பட்டா மாத்துறது, இது தொடர்பான வீட்டில் வேலை தொடர்பான ரேஷன் கடையில் பேரை சேர்க்கணும் நீக்கணும்,
இதுதான் கிரவுண்டு. பட் ஆனா இப்ப திமுக கட்சிகள் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டைம் இருக்குல்ல, என்ன சரி எது தப்பு, யாரு நம்ம கட்சிக்காரன் யாரு மாற்று கட்சிக்காரங்க அப்படின்னு அவங்களுக்கு அந்த டைம் எடுத்து அவங்க கத்துக்கிட்டாங்கல்ல. விஜய் இப்பதானே ஒரு வருஷம், அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தாதானே அவர் கத்துக்கிட்டாரு. அதுதான் நான் சொல்றேன், அந்த ஸ்பேஸை மக்கள் கொடுக்குறாங்க, இடைவெளியை கொடுக்குறாங்க. அந்த இடைவெளிக்கு இன்னும் 5 ஆண்டுகள் காத்திருப்பார். ஓகே, நான் இப்ப சோரம் போயிருவாருன்னு நான் சொல்ல, இந்த தேர்தல்ல தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஓட்டை பெற முடியும். இன்னொன்னு எல்லாரும் சொல்றாங்க, நீங்க எவ்வளவு எஸ்டிமேட் இல்ல, நான் அன்று முதல் இன்று வரை அவர் கட்சி ஆரம்பித்த நாள்ல இருந்து அதான் சொல்றேன், முதல் தேர்தலே நிச்சயமா தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியா மாறுவார். 8% 10% தான் வர முடியும். இதே விஜய் கிரவுண்டுக்கு வந்து வீதி வீதியாக அலைஞ்சாலும் இவ்வளவுதான் விழும், அவர் வீட்டிலே இருந்தாலும் இவ்வளவுதான் விழும். இன்கேஸ் அலைன்ஸ் போறாரு, ஏடிஎம்கே அலைன்ஸ் போறாரு அப்படின்னா, ஏடிஎம்கே அலைன்ஸ்ல அவர் போக 100% வாய்ப்பில்லைங்கிறது என்னோட யூகம். பட் அவர் அதை மீறி போயிட்டாருன்னா திமுகவினுடைய நிலைமை 2011 எதிர்கட்சியாக கூட வராத ஒரு சூழல் வந்துச்சுல, அந்த சூழல் வந்துடும். ஓகே, ஏன்னா கிரவுண்ட்ல அது வேற லெவல்ல ரியாக்ட் ஆகும். ஓகே, அதுக்கு அடுத்து நாம் தமிழர், அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் சவுத்ல எப்படி இருக்கு? நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் எந்த அளவுக்கு இருக்குன்னா, அண்மையில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரியில அதிமுக 4வது இடத்துக்கு போயிருச்சு, நாம் தமிழர் 3வது இடத்துக்கு வந்துச்சு. விளவங்கோடு இடைத்தேர்தல் தாரகை கட்பட்டு ஜெயிச்சாங்க. அங்க பாத்தீங்கன்னா அதிமுக 4வது இடத்துக்கு போயிருச்சு, நாம் தமிழர் 3வது இடத்துக்கு வந்துச்சு. பட் அது அந்த தேர்தலுக்கானது. விஜய் வர்றதுக்கு முன்னாடி மாற்றத்தை தேடக்கூடிய இளைஞர்கள் அவங்க, அந்த இளைஞர்கள்லாம் வேடந்தாங்கல் பறவைகள் மாதிரி. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை நான் திறந்த மனதோடு விமர்சனம் செய்கிறேன். அவங்க தோழர்கள் நம்ம நண்பர்கள் எதிர்ப்பாங்க ரொம்ப. அது ஒரு வேடந்தாங்கல். அங்க வந்து ஒரு இளைப்பாறதுக்கு 35 வயசு வரைக்கும் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்கு பிறகு அரசியல் முதிர்ச்சி அண்டர்எஸ்டிமேட் பண்ணிட முடியுமா? சீமான் அவருடைய பேச்சாகட்டும், அவர் பேசுறாரு, அவருடைய கொள்கைக்குமே ஒரு ஓட் பேங்க் இருக்கு தானே செய்யுது. நிச்சயமா இருக்கு. நீங்க ரொம்ப குறிப்பா நான் அதுக்கு தான் ஒரு பதில் சொல்றேன். சவுத்துல சிறுபான்மையினர் அதிகம்னு. ஆமா, சீமான் ஓட்டு வாங்கின இடங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சவுத்துல சிறுபான்மையினர் ஏரியாவா இருக்கும். நீங்க பெரியாரை விமர்சிச்சிட்டீங்க, சங்கி என்றால் நண்பன்னு சொல்லிட்டீங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு அரசியல் மாற்றத்தை தேடுவாங்கல்ல. நீங்க எங்கெல்லாம் சீமான் கால் ஒன்று இருந்தாரோ அந்த இடங்கள்ல தான் இனிமேல் விஜய்க்கான ஓட் பேங்கா மாறுங்க. விஜய் ஒரு 8% எடுக்கிறாருன்னா அதுல இருந்து ஒரு 3% வந்து நிச்சயமா நாம் தமிழர் கட்சியில இருந்து எடுப்பார். ஓகே, நாம் தமிழர் கட்சி சேதாரமாகி தான் விஜய் வரும். என்ன எல்லாருமே நாங்க 10% எடுப்போம், 20% எடுப்போம், 80% தானே ஓட்டு போட போறாங்க. இனி நம்ம பக்கத்துல வேற வழி இல்லைன்னு பீகார் தேர்தல இருந்து ஒரு 4 பெட்டியை கொண்டு வச்சு எண்ணிக்கிறோம்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ உங்களுக்கு அந்த மாற்றம் நிகழும்ல. அப்போ அந்த வகையில சீமான் சேதத்தை தான் சந்திப்பார் இந்த தேர்தலில். அது சவுத்தா இருந்தாலும் அவருக்கு அதுதான் நடக்கும். சவுத்துல அவரோட மிக முக்கியமான ஓட் பேங்க் மைனாரிட்டிஸ் ஓட்டு தான். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த விளவங்கோட்டில ஒரு வேட்பாளர் விட்டாங்க அந்த இடைத்தேர்தலில். அந்த அம்மா அதிமுகவே பின்னுக்கு தள்ளிடுச்சு அப்படின்னு சொன்னோம். அதோட உண்மை நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திமுகவினுடைய ஒன்றிய செயலாளரால் ஒரு தேவாலயத்தினுடைய வளாகத்தில் வைத்து அந்த பங்கு தந்தையினுடைய இல்லத்தில் வைத்து ஒருவர் கணக்கு கேட்டார் என்பதற்காக அடித்து கொலை செய்யப்பட்டார். அந்த கொலை செய்யப்பட்டவருடைய மனைவியை விட்டார் சீமான். அப்ப அது உங்களுக்கு கிரவுண்ட்ல ரியாக்ட் ஆகும்ல. திமுகவுக்கு மாற்று யாருன்னு கேள்வி வருது இல்ல. அண்ணா திமுக செய்யாத விஷயத்தை இவர் செய்யறாருல. அப்ப அதனால அந்த தேர்தலில் விழுகுது ஓட்டு. அது ஒரு அந்த நேரத்துல குமரி மாவட்டத்தினுடைய பேசு பொருளா இருக்கு. சீமான் கட்சியில் இருக்கக்கூடியவர் அவரு. அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்னால தான் அவர் கணக்கு கேட்கிறாரு. அவர் திமுக ஒன்றிய செயலாளர் தான் அவர் அடிச்சு கொள்றாரு. அவர் ஜெயிலில் இருக்காரு இப்ப வழக்கறிஞர். அப்போ உங்களுக்கு அது ரியாக்ட் ஆகுது இல்ல. அது அந்த மாதிரியான கணக்குகள் வந்து தேர்தலில் எதிரும். சீமான் பொறுத்த வரைக்கும் விஜயோட வருகை சவுத்துல வந்து அவருக்கு ஒரு பெரிய அடியா விழுவும், நிச்சயமா பின்னடைவை ஏற்படுத்தும். சவுத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்சியோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றத நம்ம A to Z பேசணும். உங்க கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி பிரதீப். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.